இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி தினசரி குறைச்சலாக ரூ. 300 ஏர்ன் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஓடிட்டுருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூ. 300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூ. 300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு. பணத்தை ஈர்ப்பது எப்படி? அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் மணி, ஈர்ப்பு விதிகள். நாம் அனைவரும் வாழ்வில் செல்வம், சுகம், சுதந்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் சிலர் எப்போதும் பணம் குறைவாகவே உணர்கிறார்கள். சிலர் எங்கு சென்றாலும் வாய்ப்புகள் வந்து சேர்கின்றன. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் நினைக்கும் விதமும் நம்பும் விதமும் வேறுபட்டது. அதாவது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன. ஈர்ப்பு விதியின் முதல் ரகசியம், நீ நினைப்பது நீ ஆகிறாய். நீ பணம் பற்றி கெட்ட எண்ணம் வைத்தால் அது வறுமையை ஈர்க்கும். ஆனால் நான் பணக்காரராக ஆகப் போகிறேன், நான் வளமான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நம்பிக்கை வைத்தால் அந்த அதிர்வுகள், வைப்ரேஷன் பிரபஞ்சத்தை உன்னுடன் இணைக்கின்றன. பிரபஞ்சம் எப்போதும் ஆம் என்பதையே கேட்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதைத்தான் அது உன்னிடம் திருப்பி அனுப்பும். இரண்டாவது, நன்றி கூறும் பழக்கம். பணம் வருவதற்கான இரண்டாவது விதி நன்றி. நமக்கு இருக்கும் பணத்திற்கும் சிறிய வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக நான் கொண்டுள்ள பணத்திற்கும் வரும் வாய்ப்புகளுக்கும் நன்றி என்று தினமும் சொல்லி பழகுங்கள். நன்றி கூறும் மனம் இன்னும் அதிகம் ஈர்க்கும் சக்தியை கொண்டது. மூன்றாவது, கற்பனை செய்யும் சக்தி, விஷுவலைசேஷன். உன்னை பணக்காரராக கற்பனை செய்து கொள். கண்களை நன்றாக மூடி உன்னிடம் தேவையான பணம் ஏற்கனவே வந்துவிட்டது என்று நினை. அதை பயன்படுத்தி நீ நல்ல வேலைகளை செய்கிறாய், குடும்பத்திற்காக செலவிடுகிறாய் என்று நினை. நம்முடைய மூளை கற்பனை உண்மை என்ற வேறுபாட்டை உணராது. அது உண்மையாகவே அந்த நிலைமையை ஈர்க்க ஆரம்பிக்கும். நான்காவது, மனதில் தடைகள் இல்லாமை. நாம் விரும்பிய பணம் உள்ளுக்குள் நான் அதற்குரியவன் இல்லை, எனக்கு வராது என்ற எண்ணம் இருந்தால் அதுவே பெரிய தடையாகிவிடும். அதனால் அந்த எதிர்மறை நம்பிக்கைகளை நீக்க வேண்டும். நீயே உன்னை நம்பு. நான் வளமாக வாழ தகுதியுடையவள் என்று தினமும் உனக்கே சொல்லிக்கொள். ஐந்தாவது, கொடுக்கும் மனம் பணம் ஓடுவதற்கான வழி. பணம் நம்மிடம் தங்கி நிற்காது, அது ஓடும் ஆற்றல் போலது. நாம் கொடுத்தால்தான் அது நம்மிடம் திரும்பி வரும். ஒருவருக்கு உதவுதல், நன்மை செய்தல் இவையெல்லாம் பணத்தின் சக்திகளை நம்மிடமே திருப்பி தரும். அதனால் தாராளமான மனதுடன் கொடு. பிரபஞ்சம் அதைவிட பல மடங்கு திருப்பி தரும். ஆறாவது, தினசரி மனப்பயிற்சி. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து நான் வளமுடன் இருக்கிறேன், பணம் எனது வாழ்க்கையில் எளிதாக வந்து சேர்கிறது, எனது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றன என்று சொல்லி பாருங்கள். இந்த உறுதிமொழி உங்கள் மனதையும் அதிர்வுகளையும் மாற்றிவிடும். அன்பான நண்பர்களே, பணத்தை ஈர்ப்பது வெறும் ஆசையால் நடக்காது. அது நம்பிக்கையாலும் நல்ல அதிர்வுகளாலும் தான் சாத்தியமாகும். நம்புங்கள், நீங்கள் வளமாக வாழ தகுதியுடையவர்கள். நன்றி கூறுங்கள், நற்பணிகள் செய்யுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். அப்போது பிரபஞ்சம் உங்களை நோக்கி சொல்லும், நீ கேட்டது உனக்கே என்று சொல்லும். எனவே தாங்களும் இந்த பதிவை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பதிவுகள் பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் செய்து கொள்ளவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.